பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறோம் அப்படின்னு பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங்கை திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள்ல 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல வெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலர் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்த கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்துல வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாளுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்துல வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு, உருட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம சொன்னாலும் திருந்துற ஜென்மங்கள் அவங்க கிடையாதுங்க. நம்ம தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வருஷமா கட்சிக்கிட்டு இருக்காரு. எப்பவோ கேட்டிருந்தாங்கன்னா எப்பவோ திருந்திருப்பாங்க. என்ன திருந்தாதனாலதாங்கம்மா இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழக அரசியல் இருந்தே நம்ம அப்புறப்பட்டு போகின்றோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம சொந்தம்.